எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி, அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்களை வணங்கி, அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி, இன்று இறைவனின் 4 பதங்கள் என்ற ஒரு சிந்தனையை நிகழ்த்த இருக்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் இறைவனை ஏதாவது ஒரு கோணத்திலே தரிசிக்க வேண்டும் என்பதிலே அனைவரும் முயன்று கொண்டிருக்கிறோம். சிலர் சிலை வடிவங்களிலே இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆத்மார்த்தமாக இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் தனது செயல்களிலே, தனது ஒழுக்க நெறியிலே இறைவன் இருப்பதாக நம்பி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் அரூப நிலையிலே இறைவன் இருக்கிறான் என்று நம்பி அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தது மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம இறைவனை பற்றிய ஒரு தெளிவை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ பல இதிகாசங்களையும் புராணங்களையும் கடந்து நாம் வேதங்களையும் உபநிடதங்களையும் அதுபோல் இந்த வேதாந்த சாஸ்திரங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த சிந்தனை மிக மிக முக்கியமானதொன்று. அப்போ பகவத்கீதையிலே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பது போல கீதையானது அமையப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கீதையை உபதேசிக்க, அந்த கீதையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், அந்த கீதையில் பரமாத்மாவை 4 நிலைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கீதையை உபதேசிக்கின்ற குருமார்கள் நமக்கு விளக்குகிறார்கள். அதை தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்குறோம். அது என்ன அந்த 4 நிலைகள்னால், இப்போ கிருஷ்ணன் என்பது ஒரு அவதார புருஷன். அந்த அவதார புருஷமாக கிருஷ்ணர் சில நேரங்களிலே நான் என்று சொல்வார். அதுக்கு பின்னாடி இதே கிருஷ்ணர் விஷ்ணு நிலையில் நின்று ஏக சக்தியாக, அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமான ஒரு நிலையிலே நின்று அதையும் நான் என்று சொல்வார். மூன்றாவது, மாயையை தன் கட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஈஸ்வர ஸ்தானத்திலே இருந்து கொண்டு அந்த நிலையிலையும் நான் என்று சொல்வார். நான்காவதாக, இந்த நிர்குண சொரூபமாக எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன், எந்த செயல்களிலும் நான் ஈடுபடுவதில்லை, எந்த ஒரு நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்ற நிலையிலே பிரம்மமாக நான் என்ற சொல்லை பயன்படுத்துவார். இப்போ இந்த 4 நிலைகளிலும் நான் என்ற சொல்லை பயன்படுத்துவார். அதை மீண்டும் ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அவதார நிலையில், அதாவது மனிதர்கள் நிலையிலிருந்து சற்று மேலான நிலை, வேதங்களை, இந்த உலக வாழ்க்கையில் தர்மங்களை அனுசரித்து நடக்கக்கூடிய மனிதர்களில் முதலானவராக இருப்பது தான் அவதார நிலை. அந்த நிலையில் இருந்து சில நேரங்களில் நான் என்ற வார்த்தையை உபயோகிப்பார். ரெண்டாவது விஷயம், சக்தி நிலைகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு சக்தி வயப்பட்டது. செல்வம், புகழ், வீரம், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே சக்தி வயப்பட்டது. இப்போ நமது உடம்பு எடுத்துக்கிட்டோன்னா பல சக்திகளின் கூட்டாக இருக்கிறது. இப்போ கைக்குன்னு தனி சக்தி இருக்குது, கண்ணுக்குன்னு தனி சக்தி இருக்குது, பேசுகிறதுக்குன்னு தனி சக்தி இருக்குது, நுகர்வதற்கு, சுவைப்பதற்கு, கால்களுக்கு, இது போன்று பல்வேறுபட்ட சக்திகள் இருக்கிறது. இந்த சக்திகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஒரு விஷ்ணு தத்துவம் இருக்கிறது. அந்த விஷ்ணு தத்துவமாக சில இடங்களில் நான் என்ற வார்த்தையை பிரயோகிப்பார். மூன்றாவது விஷயம், இந்த குணபிரம்மம் என்று சொல்லக்கூடிய
இந்த மாயையை தன் வசத்துக்குள் வைத்துக்கொண்டு இந்த மாயையினால் தான் பாதிக்கப்படாமல் இந்த மாயையை செயல்படுத்துபவராக ஒரு கிருஷ்ண பதம் இருக்கிறது. அது ஈஸ்வர பதம் என்று சொல்வது. அந்த நிலையில் சில இடங்களில் நான் என்று சொல்வார். அதை தாண்டி நிர்குண பிரம்ம நிலையிலே ஏக நான் என்று சொல்வார். அப்போ இந்த உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நான் என்ற பதம் அவர் எந்தெந்த இடத்துல என்ன நிலைகளிலிருந்து அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சாஸ்திரங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் அந்த நான் என்பது பல்வேறுபட்ட நிலைகளிலே நம்மை பற்றியதாகத்தான் அது இருக்கும். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன். குரு என்ன உபதேசிக்கிறார்? தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அப்ப அந்த நான் என்ற சொல்லிற்கான பதத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் சாஸ்திரங்களும் வேதங்களும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நான் என்ற பதத்தை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் அதுதான் ஞானம், அதுதான் பூரணம், அதுதான் நிறைவு. ஏனென்றால் இந்த ஞான் என்ற சொல்லுக்குரிய பதம் பூரணமாய் இருக்கிறது, அறிவு சொரூபமாய் இருக்கிறது, அவை ஆனந்த சொரூபமாய் இருந்து வருகிறது. எனவே இந்த நான் என்ற சொல்லுக்குரிய பதத்தை மிக சரியாக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சாஸ்திர ஞானங்கள் வேண்டும். அந்த சாஸ்திரத்தை முறையான குருவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல அந்த குரு உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த நான் என்ற பதத்தை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன நூல்களை கற்றாலும், என்ன ஞானத்தை அடைந்தாலும், என்ன விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாலும், இந்த நான் என்ற சொல்லுக்கு சரியான பதத்தை அறியவில்லை என்றால் நாம் நம்மை அறிந்தவராக ஆக மாட்டோம். ஆக நம்மை பொருத்தி பார்க்கணுன்னாலும் இந்த 4 நிலைகளிலும் பொருத்தி பார்க்கணும். பிரம்ம நிலையிலையும், ஈஸ்வர நிலையிலையும், விஷ்ணு நிலையிலையும், கிருஷ்ண நிலையிலையும் தன்னையும் பொருத்தி பார்த்து தன்னுடைய செயல்களை நாம் சரியான வகையில் புரிந்து கொண்டு அணுகும்போது நாம் வெற்றிகரமாக இந்த வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும் என்பதனை நாம் இந்த ஒரு சிறிய பதிவில் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நான் என்பதனை பிரித்து அறிந்து இந்த நான் என்பதன் உண்மை பொருளை, உண்மை பதத்தை அனைவரும் அறிய வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.